ஸோ இன்னைக்கு ஆஃப்ரிக்கன் கரன்சி பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ₹5000, ₹2000, ₹500, ₹1000 இருக்குது, ₹10,000 இருக்குது. ஸோ இது வந்து ₹25. இங்கே 25 பைசா கிடையாது. ஐ மீன் ₹25 கணக்கு இருக்கிறதுனால திருப்பி அங்கே ₹1, ₹2 அதெல்லாம் கிடையாது. டேரெக்டாக ₹25 தான் நான் மினிமம் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். முன்னாடி யூஸ் பண்ணிருந்தாங்களான்னு தெரியலை. ரைட். ஸோ இங்கே ₹5000 அப்படிங்கும்போது நம்ம ஒரு கணக்கு அப்படியே ஆவரேஜாக டிவைடட் பை 5 போட்டுக்கலாம். இது நமக்கு ₹1000 கணக்காகுது, இங்கே ₹400, இது ₹100 கணக்காகுது. ஸோ நம்ம ஊர் வேல்யூக்கு அப்போ ₹1000 இங்கே ₹1000 கொண்டு வந்தால் அங்கே ₹5000 பொருள் வாங்கிட முடியுமா அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடைக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ₹25 இருக்குன்னா நம்ம ஊரில் ₹25 டீ வாங்கிட முடியும்ல. இங்கே டீங்கிறது ₹25 கிடைக்காதுங்க. டீ ₹150 தான். ஸோ நம்ம இங்கே இல்லை 4 துட்டு கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு துட்டு கொடுத்தா போதும். ஸோ ஒரு டீ குடிக்கணும்னா ₹25 நம்ம இங்கே குடிக்கவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ₹25 இது வரைக்கும் எந்த பேமெண்ட்லேயுமே நான் பார்த்ததே இல்லை. ஸோ இதுதான் இங்கே உள்ள நிலமை. இப்போ ஒருத்தரும் பார்த்திங்கன்னா நம்ம 500, 1000 பாக்கெட்டில் வச்சுருப்போம். நம்ம இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50,000, 60,000 பாக்கெட்டில் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக இங்கே மளிகை ஜாமான் வாங்கினோம்னா நம்ம ஒரு மாதிரி தான் ₹1000 வாங்குறோம்னா இங்கே ₹5000 இந்த ₹5000 எடுத்துகிட்டு போனோம்னா ₹1000 பொருள் வாங்கலாம். ஸோ இங்கே அதை விட கம்மியாக தான் வாங்க முடியுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. ஸோ அதுதான் இதனுடைய மணி வேல்யூ. ஸோ இத்தனைக்கும் நம்மளுடைய இந்தியன் கிராசரிஸ்லாம் இங்கே ரொம்ப 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 அதிகம். தென் மோர் ஓவர் எனக்கு ஏடிஎம் கார்டு வந்துருச்சு, இன்றைக்கி வாங்கிட்டேன். ஸோ ஆஃப்ரிலேண்ட் பேங்க் வந்து ஆஃப்ரிலேண்ட் ஃபர்ஸ்ட் பேங்க்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பிளாட்டினம் கார்டு. ஸோ இது எங்கள் அப்பா பேர், என் பேர். ஸோ ஐஎம் ஸோ ஹாப்பி. எப்போவுமே கணேசமணி சந்திரா அப்படிங்கிற பேரை என் கூட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இவ்வளோ தூரம் இங்கே இருக்கிறோம்னா அவங்க என்ன நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இங்கே அமுச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏடிஎம் வாங்குறது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை. வெளிநாட்டில் போய் ஏடிஎம் வாங்குறது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசு இருந்தால் யார் வேணாலும் வாங்கலாம். பட் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியாக இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது அவங்கள தவிர வேறு யாருக்கு நம்ம நன்றி சொல்ல முடியும். ஸோ ஸோ எமோஷனல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அம்மா. அண்டு நம்ம இவ்வளோ தூரம் ஃபேமிலியெல்லாம் இங்கே இருக்கிறதுனால அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்லாம் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. பட் எனிவே கணேசமணி கிருஷ்ணகுமார். ஸோ ஃபுல்லாக எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இது வந்து பிளாட்டினம் கார்டு. என்கிட்ட வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்னென்னா பிளாட்டினம் கார்டு வேணுமா, கோல்டு கார்டு வேணுமான்னாங்க. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் நமக்கு எங்கே போவோம், வித்ட்ராயல் லிமிட்டு ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் ஆகுது. ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்னா வித்ட்ராயல் லிமிட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ நம்ம இங்கே வித்ட்ரா பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அகேன் சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப வித்தியாசம். இதுக்கு பார்த்திங்கன்னா $94 பெர் இயர். கோல்டு கார்டுக்கு $215 பெர் இயர். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டுனா ஸோ எதுனா யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன் இந்தியாவில். ஸோ இது வந்து அங்கே இன்டர்நேஷ்னலில் யூஸ் பண்ண முடியாது, லோக்கலாக யூஸ் பண்ண முடியும். நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணும்போது இது இன்டர்நேஷ்னல் ஆக்சஸ் வாங்கிட்டு போகணுமாமா. ஸோ பை த வே நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கும், நம்ம அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். தேவைப்பட்டுச்சுன்னா கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். ஸோ இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்தியன் மணிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பை த வே இதுக்கு தேவையில்லாமல் தண்டனை கட்ட வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஐ வென்ட் ஃபார் கிளாசி பேசிக் கார்டு பிளாட்டினம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏன்னா $94 நம்ம கணக்குக்கு பெர் இயர்னால் சர்வசாதாரணமாக நியர்லி 9,000 ப்ளஸ் இல்லை 8,500 ப்ளஸ் வந்துடும். ஸோ $8,000 $10,000 வருஷத்துக்கு இதுக்கே பண்ண வேண்டியிருக்குது. அந்த கார்டுக்கு பார்த்திங்கன்னா $20,000 வந்துடும். ஸோ அந்த அளவு நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ நான் அங்கே பேங்க் அஃபிஷியல்ஸ்கிட்ட சொன்னேன், இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெபிட் கார்டுக்கு சர்வீஸ் சார்ஜுங்கிறது அதிகபட்சம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு $1000 வருஷத்துக்கு ஒரு $1000, $1500 போயிருன்னு நினைக்கிறாங்க. நார்மல் பேங்க்கு ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி பெரிய பேங்க்ஸு அவங்க லிமிட் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி நமக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் போகும். அது இல்லாமல் பேங்க்கு ஏடிஎம் கார்டு சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லி ஒரு $100, $200 பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பை த வே $1, $2 விடுங்களேன், அதிகபட்சம் $10 வைங்க எல்லாமே சேர்த்து. ஸோ
ஸோ $10 நான் சொன்னேன் அவங்கள்ட்ட $200 $300 பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு பர் இயர். ஸோ $2 $3. ஸோ இங்கே $94 $200. ஸோ $10,000 பர் இயர் எங்கே இருக்குது, $20,000 பர் இயர் எங்கே இருக்குது. ஸோ ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அடித்து நமுத்துறாங்க. ஸோ நம்ம ஒன்றும் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஸோ எடுத்தாச்சு. ஸோ இதுதான் என்னுடைய செய்தி அபவுட் கேமரூன் local currency information and about debit cards. Thank you.